இப்போ நான் சொல்லப் போற இன்சிடென்ட் வந்து ஒரு 4, 5 இயர்ஸ் பிஃபோர் நடந்த இன்சிடென்ட். அண்ட் இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னே வச்சுப்போம். ஏன்னா இது நடந்தது வந்து ஆஃப்ரிக்கால. ஸோ ஆஃப்ரிக்கால எப்படி பிட்காயினோட பெனிட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. நெறைய பேர் அத பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர் அதில இன்வெஸ்ட் பண்றாங்க. ட்ரேடும் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு 25, 26 வயசு ஒரு பையன் இருப்பான். ஸோ அவன் வந்து ஒரு ஒரு ஸ்கீம் பார்க்குறான். அந்த ஸ்கீம்ல என்னன்னா நெட்ல ஒரு ஆட் பார்க்குறான். நீங்க $30,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எவ்ரி டே நீங்க $300 எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். அது எப்படி எவ்ரிடே $300 வர முடியும் அப்படின்னு விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் அல்காரிதம் மெக்கானிசம் ரன் பண்றோம். இத வந்து அக்ராஸ் த எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்டுல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச்ல இந்த சிஸ்டம் ரன் ஆகும். ரன் ஆகி அது மூலியமா ட்ரேட் பண்ணி நாங்க இவ்வளோ ப்ராஃபிட் எடுப்போம். அதில உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் தரோம். அதுதான் $300. ஸோ நீங்க $30,000 போட்டீங்கன்னா $300 வரும். இதுவே நீங்க $60,000 போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு $1000 கூட வரும் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிகமா போடுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த பையனும் வந்து $30,000 போடுறான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, காலைல அவனோட ரொட்டீனே காலைல ஆஃபீஸ் போகும்போது டைனிங் டேபிள்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பார்ப்பான். ஓகே பிட்காயின் இவ்வளோ இருக்கா? இன்னைக்கு $300 வித்ட்ரா பண்ணுவோம் அப்படின்றான். அவன் அக்கவுண்ட்ல வருது. திருப்பி நெக்ஸ்ட் டே அதே மாரி பண்றான். பிட்காயின் 300 இவ்வளோ ஏறிடுச்சா? திருப்பி அதே மாரி $300 வித்ட்ரா பண்றான். அக்கவுண்ட்டுக்கு வருது. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் பார்த்தீங்கன்னா, அவன் வித்ட்ரா பண்ண ப்ராஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கு. அவனுக்கும் ஹாப்பி ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் சம்பளம் வரும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். கரெக்ட்டா ஒரு நாள் அதே மாரி பேப்பர் படிச்சுட்டு வித்ட்ரா பண்ணலாம்னு நினைக்கிறான். வித்ட்ரா ஹோல்ட் ஆகுது. அவனால வித்ட்ராவே பண்ண முடியல. ஏதோ கிளிட்ச்ன்னு நினைக்கிறான். பட் எவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு இமெயிலும் வருது. அந்த இமெயில் என்னன்னா, எங்களோட கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மை ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேக் பண்ணதுனால நாங்க இப்போதைக்கு வித்ட்ராஸ் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால உங்களோட வித்ட்ரால் ப்ராசஸை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அது அவனுக்கு தான் வருதுன்னு பார்த்தா, அக்ராஸ் த கான்டினென்ட் ஆஃப்ரிக்கால எல்லா பர்சனுக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் அந்த மெயில் வருது. எல்லாரும் முழிக்கிறாங்க. அத வந்து ஏன்னா சின்ன இன்வெஸ்டர் இல்ல. 30,000 போட்டவங்க யோசிச்சு பாருங்க. $30,000,000 போட்டவங்க யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே சேம் தான். ஸோ ஓவர் நைட்ல ஆல்மோஸ்ட் $3.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் பிட்காயின ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா ஃபுல்லா ஆஃப்ரிகிரிப்ட் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம் பயங்கர ஃபேமஸ் ஆகுது. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன். என்னோட ஹார்ட் அர்ன் மணியை போட்டேன். எல்லாமே இப்படி போயிடுச்சு. எவ்ரிடே $300 தரேன்னாங்க. கொஞ்ச நாள் குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மொத்தமா போயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனா ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்டால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அவங்களோட ரெகுலேஷன்ஸ்குள்ள வரல அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, இந்த பெருசா $30,000,000 அந்த மாரி பெரிய பெரிய அமௌண்ட் போட்ட லார்ஜர் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லா ஃபார்ம் ஹையர் பண்ணி இத பத்தி டீட்டெயில்டா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் அண்ட் அமீர். அவங்க தான் வந்து இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ். அந்த 2 பசங்களுக்கான வயசு ஒண்ணு 21, இன்னொரு பையனுக்கு 18. அவ்வளோதான். அவ்வளோ சின்ன பசங்க. ஹேக் பண்ணிட்டான்னு சொன்னாங்க இல்லையா? ஆக்சுவலி ஹேக்கே பண்ணல. அந்த எக்ஸ்சேஞ்ச் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாடஸ் ஆப்ராண்டி ரன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த மாரி $30,000 குடு. அதுலேருந்து நான் டெய்லி $300 குடுக்குறேன் அப்படின்ற மாரி எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பான்சி ஸ்கீம் மாரி வந்து 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 அக்யூமுலேட் ஆகி அவங்க ஆக்சுவலா ட்ரேடும் பண்ணல. எந்த ஒரு ஆல்கோ ட்ரேடிங் மெக்கானிசமும் ரன் பண்ணல. அவங்க கிட்டேருந்து வாங்கி $30,000 வாங்கி அவனுக்கு வெறும் $300 10 நாள், 5 நாள் அப்படின்னு குடுத்துட்டு இருக்கான். எவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏகப்பட்ட அமௌண்ட் கலெக்ட் ஆகி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிட்காயின் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி அவனோட வேலட்லேருந்து மத்த வேலட்டுக்கு ரூட் பண்ணி விட்றான். ஸோ அது அப்படியே ஒரு ஹவாலா மாரி அவங்களோட கம்பெனிக்குள்ள வருது. பட் அங்கருந்து அக்ராஸ் த வேர்ல்டு சின்ன சின்ன கம்பெனிஸ் ஒரு வேலட் மாரி ஃபார்ம் பண்ணி, ஒரு கிரிப்டோ அக்கவுண்ட் மாரி ஃபார்ம் பண்ணி அங்கங்க இங்க பிரிச்சு விட்டுர்றாங்க. எவென்ச்சுவலி எல்லா அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணி பிரிச்சு விட்டதுக்கப்புறமா, எங்களோட எக்ஸ்சேஞ்சே ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா அவங்களே ஒரு நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணி, எல்லா அமௌண்ட்டையும் அவனுங்களே எடுத்து சாப்பிட்டானுங்க. அண்ட் இன்னிய வரைக்கும் அந்த 2 ராய்ஸ் அண்ட் அமீர் இந்த 2 பிரதர்ஸ யாராலயும் கேப்சரும் பண்ண முடியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. துபாய்ல இருக்காங்களா? யூகேல இருக்காங்களா? ஒவ்வொரு நியூஸ் ஒவ்வொரு மாரி ஸ்ப்ரெட் ஆகுது. பட் ஆல்மோஸ்ட் $3.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் பிட்காயின அசால்ட்டா லூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் இதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசனே பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் உங்கள மாரி என்ன மாரி இருக்கிற ஒரு யூசர்ஸோட கிரீட் தான். ஸோ ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தரேன்னு சொன்னம்போது யார் தான் நம்ப மாட்டாங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் போடுவாங்க. அண்ட் இவென்ச்சுவலி நெறைய பேர் எப்படி ஏமாந்தாங்கன்னா, சும்மா டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு $3000 போட வேண்டியது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தோனே நல்லா இருக்கேன்னு சொல்லி, அத அப்படியே அதிகமா ஆக்குறது. ஒன்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா ஆக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ நம்மகிட்ட அதிகமா இருக்கும்போது அள்ளி போடாம கிள்ளி போட்டோம்னா, ஆப்வியஸ்லி இந்த மாரி எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்தாலும் நமக்கு பெருசா பிரச்சனை இல்ல. பட் நம்மளோட பிரச்சனை என்னன்னா, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 1,00,000 போடுறீங்க. டெய்லி 10,000 வருதுன்னா, சூப்பரா இருக்கேன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வித்து கித்து காசு அரேஞ்ச் பண்ணி 1,00,000க்கு பதிலா 10,00,000 போடுவோம். 50,00,000 போடுவோம். ஏன்னா ஒரு நாளைக்கே 1,00,000 வருதுன்னா, நான் 10,00,000 போட்டேன்னா, அப்ப இவனுக்கு எவ்வளோ வரும்? அப்படின்ற மாரி ஒரு கால்குலேஷன்ல தான் நெறைய பேர் லூஸ் பண்றாங்க. பட் இது எதுவுமே சரி, கிரிப்டோவா இருந்தாலும் சரி, எனி அசெட் கிளாஸா இருந்தாலும் சரி,
இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ்னு ஃபிக்ஸடாக இல்லை கேரண்டீடாக ஒருத்தவங்க தராங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை மார்க்கெட்டில். அந்த மாதிரி எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி எனி ஸ்கீம் அது கோல்டே வச்சு வந்தால் கூட அது ஸ்கேமில் தான் போய் முடியும். ஸோ அதனால் ட்ரை டு அவாய்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸு கொடுக்க முடியும்னு கிளைம் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன தான் ஏஏ வந்தால் கூட அதை வச்சுலாம் இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸடாக கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் டெய்லி பேசிஸில் சரி, வீக்லி பேசிஸில் சரி, இல்லை மந்த்லி பேசிஸில் கொடுக்கவே முடியாது. ஸோ இது எல்லாமே ஒரு பான்சி ஸ்கீமில் தான் கொண்டு போய் முடியும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கூட நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கிரிப்டோவில் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் சரி, என்கிட்ட கொடுங்க இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னுவாங்க. பட் எவென்ச்சுவலி அந்த மணி உங்களால் ரெக்கவரே பண்ண முடியாது. அது போனது தான். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ கிரிப்டோவில் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடிங் இஸ் நாட் அலோட். அப்படியே அலோவ் பண்ணால் கூட அது 30% டேக்ஸு, 1% டிடிஎஸ் இது எல்லாமே வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம இந்தியாவில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா எஃப்ஐயூ ரெகுலேஷனில் தான் வரும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பாடி படி அவங்க ஒரு ரெகுலேஷன் நார்ம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அது மூலியமாக தான் இந்த அப்ரூவலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுவே வேறு ஏதாவது ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்மில் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது டெரிவேட்டிவ்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கணும். எஃப்என்ஓ மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் இருக்கும்போது அது வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்குள்ளே வந்துடும். அதனால் உங்களோட மணி ஆல்வேஸ் இஸ் சேஃப். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகும், திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரும். அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்சால் எதையுமே பர்ச்சேஸே பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் ட்ரேடிங் இஸ் நாட் லீகலி அலோட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பினான்ஸ்லலாம் நம்மளால் டேரெக்டாக ட்ரேட் பண்ண முடியல. பினான்ஸ்லலாம் நீங்கள் ஒரு கூகுள் பே மூலியமாக ஐஎம்பிஎஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் காயின்டிசிஎக்ஸ் இல்லை டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இதில் முத்ரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் உங்களோட எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் ரிஸ்க் இஸ் வெரி மினிமல். அந்த ஹேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுற ட்ரேட்ஸ் எதுவுமே பிளாக் செயின் லெட்ஜரில் போய் உட்காராது. ஏன்னா இவங்க வர்ச்சுவலாக ஒரு அக்ராஸ் த வேர்ல்டில் என்ன ப்ரைஸ் நடக்குதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்களோட பிளாட்ஃபார்மில் இருக்குமே தவிர இன்வெஸ்டிங் ஆல்வேஸ் ரிஸ்கி தான். அது நீங்கள் கிரிப்டோ எடுத்தாலும் சரி, இல்லை எனி கைண்ட் ஆஃப் அசெட் கிளாஸ் எடுத்தாலும் சரி. அதனால் ரிஸ்க் இல்லாமல் ரஸ்க்கு சாப்பிட்லான்னு சொல்லி எவனாச்சும் ஒருத்தவங்க கிட்ட வந்து மாதம் அவ்வளோ வந்துடும் இவ்வளோ வந்துடும் இதில் இவ்வளோ போடுன்னு சொன்னோன்னா அதில் நீங்கள் நம்பாதீங்க. உங்களோட கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்க் தான் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்டோ. ஏன்னா நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் காமிச்ச மாதிரி ஈஸியாக 80% 90%லாம் கிராஷ் ஆகும் பிட்காயின்லாம் ஓவர் நைட்டில். அதனால் அதில் ஆல்வேஸ் ரிஸ்க் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் இருக்குது. பட் அதில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களால் எந்த கேபிட்டல் வச்சு அஃபோர்ட் பண்ணி லூஸ் பண்ண முடியுமோ அந்த கேபிட்டல் வச்சு மட்டும் அதில் ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக இதில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.